ரிமூவ் பண்ண போறோம். கெட்டிங் மை பிரேசஸ் ஆஃப் 3 வருஷம் அதுக்காக காத்திருந்தோம் நம்ம. அந்த ஃபைனலி இதான் அந்த ஃபைனலி இந்த பிரேசஸை வந்து கழட்டுறாங்க ஒன்றும். அப்புறம் இது பண்ணி முடிச்சாங்க சொல்லிட்டு விடைக்குழு சாமி நான் போகின்றேன்னு கிளம்பியாச்சு. லாஸ்ட் டே ஆஃப் மை ஹே கியூட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலான டே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேசஸ் இருக்கா கிளிப்பு, அது வந்து இன்னைக்கு தான் ரிமூவ் பண்ண போகிறோம். கெட்டிங் மை பிரேசஸ் ஆஃப். இது வந்து எனக்கு வந்து எப்படி பேசும்போதே தெரியும், ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது. எப்படின்னா ஒன்று வந்து அவுக்க போகிறேன், ஜாலி சூப்பர், நம்ம வந்து இனிமேல் நல்லா இருக்கும் பல்லு, அந்த மாதிரிலாம் ஒன்று. இன்னொன்று வந்து 3 வருஷம் கிட்ட இந்த பல்லு போட்டிருக்கேன் நான். 3 வருஷம் நம்ம கூட இருந்துட்டு போதே, அந்த மாதிரி ஒரு சைடு. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, ரொம்ப ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷனாக இருக்குது. இது கழட்ட போகிறோம் அவ்வளோதான். இத்தனை ஒரு நாள் கூட இது இல்லாமல் இல்லை இந்த 3 வருஷத்தில். ஐயோ போதே அந்த மாதிரி இருக்கா. இன்னொன்று வந்து ஜாலி, நம்ம வந்து நல்ல சிரிப்பு வரப்போகுது, நல்ல இதெல்லாம் கழட்டிட்டா இன்னும் நல்லா சாப்பிட்லாம், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சிடும். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து கிளம்ப போகிறேன். இன்னும் கிளம்பலை, ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு குளிச்சாச்சு. நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் அதெல்லாம் போட்டு டக்குனு கிளம்பலாம். ஏன்னா அக்கா வந்து 8:30 வர சொன்னாங்க. டைம் ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு. நான் 1.5 மணி நேரம் அவங்ககிட்ட ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ நான் சீக்கிரம் போகலாம். நான் வந்து எவ்வளோக்கு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் கன்ஃபார்ம் எழுப்பேன், ஏன்னா டாக்குமெண்ட் பண்ணணும். எனக்கு இதை டாக்குமெண்ட் பண்ணணும்னு இதை போட்டேன்ல, இந்த பிரேசஸ் போட்டேன்ல, அப்போயே எனக்கு வந்து இது ஆசை. பிரேசஸ் போடுறது டாக்குமெண்ட் பண்ணணும், எடுக்கிறது டாக்குமெண்ட் பண்ணணும்னு. போடுறத டாக்குமெண்ட் பண்ண முடியல. ஸோ எடுக்கிறதையாவது பண்ணலாமே அப்படின்ட்டு ஃபோனில் இல்லை. அதனால இப்போ வந்து எடுக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். எனக்கு வந்து பார்க்கும்போது லைக் ஒரு 5 வருஷம் கழிச்சு வரும்போது சூப்பர், இந்த மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருந்தோம், அந்த மாதிரி இருக்கும் இந்த பிரேசஸ். இது வந்து ஸ்பெஷல் டேல, அதனால. ஸோ யா கைஸ், நான் வந்து அப்படியே ரேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கிளம்பலாம். அவ்வளோ டீ குடிச்சிட்டு வந்து நம்ம கிளம்பிட்டு அவ்வளோதான், போக வேண்டியதான் கைஸ், போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒயர் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பிரேசஸை கனெக்ட் பண்ணுறது, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கேன் மாதிரி எடுக்கணும்னு போய் அங்கே உட்காந்துட்டேன். முதல்ல இதை பாருங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்கேனிங் ப்ராசஸ்ஸு. இது வந்து ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் இது 5 மினிட்ஸ் ப்ராசஸ் தான். முடிச்சுட்டு டக்குன்னு மறுபடியும் அந்த இது ஹால்க்கே போயாச்சு. மறுபடியும் அங்கே நடத்துறது. அங்கே கடைசியாக ஃபைனலி இதான் அந்த ஃபைனலி இந்த பிரேசஸை வந்து கழட்டுறாங்க ஒன்று ஒன்றா. எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி இருக்கா, இந்த பக்கம் பெயினாகவும் இருக்குது, படக்குன்னு எடுக்கிறாங்கல்ல பிடிச்சி, அதனால ஒரு மாதிரி அந்த பக்கம் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் உள்ளே வந்து அவ்வளோதான், போயிடுச்சு, இது போக போகுது எல்லாம் மொத்தமாக. இந்த பிரேசஸ்ஸு அந்த மொபைல்லாம் வரப்போகுது, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஃபுல்லாக அந்த மாதிரி தாட்லேயே இருக்கேன். பார்த்து கேமரா வேறு பார்த்துட்டு இருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்னு. அதை பாருங்கள். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோன்னா மறுபடியும் ஒரு எக்ஸ்ரே எடுக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணதுக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. லிட்ரலி 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இது வந்து 2 மினிட்ஸ் 2 to 3 மினிட்ஸ் தான் ப்ராசஸே, மொத்த ப்ராசஸே. ஆனால் வெயிட் பண்ண மட்டும் 1.5 ஹவர்ஸு. அப்புறம் இது பண்ணி முடித்தாங்க. ஸோ யாரும் பயந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மறுபடியும் கூப்பிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அதெல்லாம் இருக்கும்ல, அதுக்காக டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ணாங்கன்னா ரீட்டைனர் போடுறதுக்காக மறுபடியும் க்ளீன் பண்ணாங்க என்னோடய டீத்தை. ஸோ இதான் லாஸ்ட் டே. அப்படி கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு இருந்தேன், இதான் லாஸ்ட் டே, இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான், பாபாய் சொல்லிட்டு விடைக்குழு சாமி நான் போகின்றேன்னு கிளம்பியாச்சு. லாஸ்ட் டே ஆஃப் மை பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் முடிச்சு பாய் அப்படின்னு. ஸோ கைஸ், அவ்வளோதான், என்னோட பிரேஸ் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த அவுட்ரோ வந்து நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி இப்போ உட்காந்துட்ருக்கேன் அவுட்ரோ கொடுக்கறதுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் போனேன், நான் மட்டும் தான் போனேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு பிரேசஸை.
அங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸாக போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த ஒயரை மட்டும் எடுத்தாங்க. அந்த ஒயரை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கேனிங் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸ்கேனிங்க்கே வந்து கிட்டத்தட்ட சங்கீத சுரங்கள் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. லைக் 1.5 hours வெயிட் பண்ணுறதுக்கு மட்டும். அது ப்ராசஸ் என்னமோ 2 to 3 minutes தான். அங்கே நான் ஸ்கேன் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து 2 to 3 minutes தான் மொத்தமாக ஸ்கேன் பண்ணதாலும் வெயிட் பண்ணதை வந்து நான் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் டாக்டர் கிட்ட போகணும். அது வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டாக, அங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு மறுபடியும் ஏன் டிபார்ட்மெண்ட், அதாவது ஆர்த்தோடான்டிக்ஸ் தான் பேருட்டோம், அதுக்கு போகணும். அதுக்கு போயிட்டு மறுபடியும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, ஓகே இந்த டைம் ஹேஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எடுக்கல கரெக்டாக வீடியோ. அக்கா ஒரு நிமிஷம் அக்கா சொல்கிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல மாட்டேன், நார்மலாக அக்கான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கே தெரியல. ஸோ டைம் ஹேஸ்க்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஜாலி. 3 வருஷம் அதுக்காக காத்திருந்தோம். நம்ம நல்ல கரெக்டான ஒரு அலைன் பல்லு நல்லா சிரிப்பு போகிறதுக்காக சொல்லிட்டு ஃபைனலி அந்த டைம் வந்துடுச்சு. அந்த பல்லுலலாம் இருக்குல்ல, அந்த பிரேசஸ், அந்த ப்ராக்கெட்ஸு, அதை வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து உங்கள் வீடியோ காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அதை வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் வலிச்சிச்சு, அதை பிடிச்சி இழுப்பாங்களே, அதை வலிச்சிச்சு. பட் இன்னொரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ். ஓ மை காட், கடைசியாக ஃபைனலி அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்களோட டாக்குமெண்டேஷனுக்காக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஃபைனலி ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு ரீடெய்னர், அதாவது இதுதான் ரீடெய்னரு. அதான் வாஷ் பண்ணேன் அதான். ஸோ இது வந்து பாக்ஸோடலாம் கொடுக்கல, இது ஆக்சுவலாக இதுதான் ரீடெய்னர். ஓகேவா, நான் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன், கூகுள் ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எந்த மாதிரி இருக்குன்னு. தெரியுதா உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு? இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி போடணுன்னா, தெரியுதா உங்களுக்கு? அது எடுத்து வச்சுருந்தேன், இப்போ போட்டுட்டு இருந்தேன். சரி உங்களுக்கு காமிக்கணுக்காக எடுத்து வாஷ் பண்ணி வச்சு மறுபடியும் வச்சேன் போட்டதுக்காக. அண்ட் இது வந்து அப்பர் சைட் போடுறது. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் லுக்ஸ். ஓகேவா, இதை வந்து நான் வந்து ஒரு 2 yearsக்காவது நான் தொடர்ந்து போடாமல் பேச முடியாது. நாக்கு இருக்குல்ல, இந்த இடம் தானே கீழேயும் வந்து ஒரு தின் லேயர் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால கொஞ்சம் பேச கஷ்டமாக இருக்கும். போட்டோடனே எனக்கு பேச முடியல. ரீடைன் போட்டோன்னே குழந்த மாதிரி அக்கா என்னப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேமெண்ட் இருந்துச்சு இந்த ரீடைனருக்கு அண்ட் அந்த ஸ்கேனிங்க்கு. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலி வீட்டுக்கு ஒரு சாமி நான் போகின்றேன்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு எனக்கு, லைக் அந்த ஹாஸ்பிட்டல் வர முடியும். ஏன்னா 3 வருஷம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே இந்த இடத்துக்கு தான் பாய் சொல்ல போகிறோம், பர்மனெண்ட்டாக பாய் சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டோன்னே இந்த மாதிரி ஓகே ஃபைன் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி இதுதான் என்னோட பல்லு. நிறைய ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணுறேன் இங்கே. இந்த பல்லு ரிமூவ் பண்ணிவிட்டு, பல்லு ரிமூவ் பண்ண சொல்கிறேன், பிரேசஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்த ஃபோட்டோஸ் இந்த வீடியோலாம் கைஸ். இந்த ஹோல் ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த நான் பிரேசஸ் போட்ட ஜேர்னி, இதை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கன்ஃபார்மாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஃபுல் ப்ராசஸ், அதாவது நான் பிரேசஸ் வந்து போட்டதுல இருந்து ஒரு 3 years ஃபுல்லாக இந்த ஃபுல் ப்ராசஸ் வந்து வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோலே பண்ண முடியாது, ரொம்ப லாங் ஆகிடும். ஸோ அதனால தான். அண்ட் ஆல்சோ நான் வந்து அந்த இது வச்சுருக்கேன், இதுதான். இதை வச்சு தான் ரீடைனருக்கு வந்து அளவு எடுப்பாங்க. தெரியுதா உங்களுக்கு? ஓ மை காட், தெரியுதா? ட்ரிப்புனாலே கேமரா இப்போ இருக்கு. இது வந்து கீழே அண்ட் இது வந்து மேலே வந்து கரெக்டாக 2 பல்ல உடச்சி விட்டானுங்க. இது இந்த பல் இருக்குல்ல, அதோட கிளே இம்ப்ரெஷனை வந்து உடச்சி விட்டாங்க. பார்க்கலாம், எனக்குன்னே வருவானுங்களா அந்த மாதிரி தான் இருக்குது சீரியஸ்லி. ஸோ இப்படி தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? மேலே 2 பல்ல உடச்சாச்சு, அவ்வளோதான். அதனால என் பல்லு உடல, அது வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போட்டு போனேன். அவங்க வந்து ஒரு திருஷ்டி வந்து இப்படி உடைச்சாதான் அது வந்து பல்லு உடையில ஏதாவது சொன்னாங்க. பரவாயில்ல நமக்கு, அதாவது கொஞ்சம் இதுவாக மெமரிஸாக இருக்கலாம்னு நினச்சேன். அதாவது ஃபஸ்ட்டு என் பல்லு எப்படி இருந்துச்சு, லைக் இது ப்ராசஸ்லாம் முன்னாடி என் பல்லு ஒரு மாதிரி இருந்துச்சுல, கேப்பா அந்த மாதிரி முன்னாடி ஏற்றிக்கிட்டு, அது வந்து இம்ப்ரெஷன் கேட்டேன். அந்த இம்ப்ரெஷன் வந்து 3 வருஷம் முன்னாடியே காணாமல் போயிடுச்சு சொல்லிட்டாங்க.
ஸோ ஃபைன் வாட் டு டூ, நான் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், எவ்வளோ ஆச்சு, என்னெல்லாம் பண்ணாங்க, வலிக்குமா வலிக்காதா, ப்ரஷ் பண்ண முடியுமா, இது எல்லா கேள்விக்கும் நான் வந்து அந்த ஜேர்னியை நான் சொன்னேன்ல அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். அப்படின்னா தனியாக கொஷின் ஆன்சர் வேணும்னா கூட நான் வந்து ஓகே எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் என்ன வேணும்னு. ஜேர்னி வந்து தனியாக சொல்கிறேன், இல்லைனா கொஷின் ஆன்சர் தனியாக சொல்கிறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. என்ன வீடியோ முடிஞ்சிச்சா? ஓகே கைஸ் பை, see you next வீடியோ. வேறு என்ன வீடியோ சொல்லுங்கள் வேணும்னு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த கொஷின் ஆன்சர் அண்ட் ஜேர்னி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். வேணும்னா இல்லை நான் போடுவேன், ஜேர்னி வீடியோ நான் போடுவேன். கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோ வந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். ஓகே பை.